வணக்கம். பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சு போகிறீங்கன்னா, செல்வ கடாட்சம் அதை எப்படி வர வச்சுக்கலாம் வீட்டுக்கு. செல்வ கடாட்சம் வந்தால் பணம் நகை பொருள் சேரும் நம்மளுக்கு. அதை எப்படி நம்ம வர வச்சுக்கிறது. ஏற்கனவே செல்வ கடாட்சத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். அது ஒவ்வொரு வீடியோ ஒருத்தவங்களுக்கு செட் ஆகும், பரிகாரம் செஞ்சு பலனை கொடுத்துக்குது. அது இல்லாமல் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். ஆனால் ஒரு பரிகாரம் இல்லைனா இன்னொரு பரிகாரம் பலனை கொடுக்கும் நீங்கள் செய்கிறது. நீங்கள் அதையும் போய் பாருங்கள், இந்த வீடியோ இதையும் பாருங்கள், நான் போடுற வீடியோவும். ஆனால் இதை ஒரு நம்பிக்கையோடு செய்யணும். செஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நம்ம செல்வ கடாட்சத்தை எப்படி வீட்டுக்கு வர வைப்பது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கத்தை சொல்ல போகிறேன். என்ன பண்ணுறீங்க, பச்சை கற்பூரம் நம்மளுக்கு தேவை. பச்சை கற்பூரம் ஒரு 25 கிராம் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், காஞ்ச ஏலக்காய் நம்மளுக்கு வேணும். எப்படி வேணும்னா கொஞ்சம் நல்லா காஞ்சி இருக்கணும், பச்சையாக இருக்கக்கூடாது ஏலக்காய். இது ஏன்னா இந்த இதுக்கு காஞ்ச ஏலக்காய் தான் வேணும். எல்லா வீடியோவில் பச்சை ஏலக்காய் சொல்லியிருப்பேன். இது காஞ்ச ஏலக்காய் தான் நம்மளுக்கு வேணும். இதில் ஒரு 20 ஏலக்காய் எண்ணி வச்சுக்கிங்க பீஸாக. இந்த ஏலக்காய் எண்ணி எடுத்து வச்சிங்க. அதப்புறம் கிராம்பு நம்மளுக்கு வேணும். கிராம்பு ஒரு 20 பீஸ் வேணும் நம்மளுக்கு. பச்சை கற்பூரம் 25 பீஸ் வேணும். ஏலக்காய் 20, கிராம்பு 20 பீஸ் தனித்தனியாக எண்ணி வச்சிங்க. எண்ணி என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மண் அகல் இருக்குது இல்லையா, அந்த அகலில் இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அதை மேலே ஒரு கட்டி கற்பூரத்தை இது மேலே வச்சு ஏற்றி பூஜை ரூம்லேருந்து இல்லை வெளியில் இருந்து காமிச்சின்னு வரலாம். வெளியில் எப்படின்னா மெயின் வாசக்கால் இருக்குது இல்லையா, அங்கேருந்து காமிச்சின்னு வாசப்படி எல்லாத்தையும் காமிச்சின்னு அப்படியே உள்ளே பூஜை ரூம்பு எல்லா ரூமையும் காமிச்சினே போயிட்டு ஹாலில் வச்சிடலாம். ஹாலில் வச்சிங்கன்னா இது எரியும். எரிஞ்சிங்கன்னா இந்த பச்சை கற்பூரமும் எரிஞ்சிடும். உள்ளே போட்டுக்கிறீங்க இல்லையா, அதுவும் எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஏலக்காவும் எரிஞ்சிடும். ஏன்னா காஞ்ச ஏலக்காய் இல்லையா, எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கிராம்பும் எரியும். அதையும் எரியிற தன்மை தான், எண்ணெய் பிசு தன்மை இருக்கிறதுனால எரியும். அப்படியே எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பாதிமாக ஓரத்தில் ஒன்று எரியாத நின்றுடும். அது இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, மறுநாள் காலையில், மறுநாள் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, சாயந்தரம் ஏற்றுறீங்களா காலையில் ஏற்றுறீங்களா, இந்த கற்பூரம் ஏற்றும் போது இதை என்ன பண்ணுறீங்க, எடுத்து போய் ஓரத்தில் கொட்டிட்டு, ஓரமாக கால் மாரி படாத வெத்த கொட்டிட்டு மறுபடியும் இதோ போல் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் வச்சு ஒரு அந்த அகலில் வச்சு இப்போ ஏற்றுங்க. ஏற்றி எங்கே பார்த்தாலும் காமிங்க. இதை எல்லா இடத்துக்கும் செய்யலாம். கடைக்கும் செய்யலாம், கடை வச்சுக்கிறீங்களே அதுக்கும் செய்யலாம், ஆஃபீஸுக்கும் செய்யலாம். எங்கெல்லாம் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்குலாம் இந்த கற்பூரம் ஆரத்தி காட்டிக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுன்னு வாங்க. ரெகுலராக செஞ்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு படிப்படியாக அந்த உங்களுக்கு நீங்கள் உணரலாம். எப்படின்னா இது அந்த காலத்தில் செஞ்ச ஒரு பரிகாரம் தான் இது. அந்த இதெல்லாம் செஞ்சு நிறையா பணம் காசு எல்லாத்தையும் சேர்த்துக்கினாங்க அந்த காலத்தில். இது செல்வ கடாட்சத்துக்காகனே இந்த கற்பூரம் எப்படின்னா செல்வ கடாட்சம் வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த கற்பூரம் ஏற்றினாலுமே இதில் போட்டுக்கிறது எல்லாம் கிராம்பும் மூலிகை ஐட்டம், ஏலக்காவும் மூலிகை ஐட்டம். அந்த பச்சை கற்பூரமும் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்குறது. இது எங்கெல்லாம் இது நீங்கள் ஏற்றுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு தெய்வம் நடமாட்டம் இருக்கும். உங்களுக்கு பணம் காசு சேர ஆரம்பிக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.